ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த பீச்சோர கடைகள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, இறால் வறுவல் செம்ம சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இறால் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இறாலில் கருப்பு கலரில் உள்ள ஒரு குடல் இருக்கும், தலையோடு சேர்த்து அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இறாலை கழுவி எடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை பிரட்டி விட்டு அடுப்பில் வச்சு வேக விட்டுருங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த இறாலில் இருக்கிற தண்ணி வெளியேறி அது வற்றினாலே நமக்கு போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம தண்ணியெலாம் ஊற்றி ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதில் பிரட்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். 50 கிராம் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட காரத்துக்கு தேவையான 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட மிளகு ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தயிர் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இறால் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாய் சீரா சேர்த்துருக்கேன். நீங்கள் சோம்பு இருந்தால் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இறால் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மசாலா பூரா பச்சை வாடை போயிட்டு நல்லா சுருண்டு வரணும். அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு வேக விட்டுறலாம். ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாடை போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம சுருள விட்டுறலாம். மசாலாவில் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. எண்ணெய் தான் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்ம இறால் போட்டால் தான் மசாலா நல்லா இறாலில் ஒட்டி வரும். இப்போ நம்ம இறால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா ஒட்டுற அளவுக்கு சிம்லேயே வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிறலாம். இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. மிளகு ஜீரக காரத்தில் சூப்பராக இருக்கும் இது. இப்போ நல்லா சுருளை பிரட்டி விட்டுருங்க. இப்போ கடாயில் இருக்கிற மசாலா ஃபுல்லாக இறாலில் ஒட்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தெரியும் பாருங்கள், பாத்திரத்தில் மசாலா இருக்காது. எல்லா மசாலாவும் இறாலில் தான் நமக்கு ஒட்டி வந்துருச்சு. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னும் தூக்கலாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, பீச்சோர கடைகளில் கிடைக்கக்கூடிய இறால் வறுவல் நம்ம வீட்டிலே எப்படி அதே சுவையில் செய்கிறது நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் வீடியோவே பார்க்குறதில்ல. ப்ளீஸ் வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.